இன்றைய மன்னா 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தின் தொடர்ச்சி. முழு வசனத்தை வாசிக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தார எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இது யாரிடத்திலிருந்து வந்த வார்த்தை? கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. எப்பொழுது வந்த வார்த்தை? யுத்த களத்துல அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவர்களுக்கு புறப்பட்டு வந்த வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. முழு யுத்தத்தையும் அவர்களுக்காக கர்த்தர் பண்ணுவேன் என்று சொன்னார். நமக்காகவும் முழு யுத்தத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ண விரும்புகிறார். யுத்தத்தில் நமக்கு உதவி செய்வது என்பது ஒரு வகை. யுத்தத்தையே பொறுப்பெடுத்துக் கொண்டு நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் பார்த்துக்கொள்ள என்று சொல்வது மற்றொரு விதம். இந்த 2வது விதத்தை தான் கர்த்தர் இங்க சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். யுத்த காலத்துல இருக்கிற நீ பயப்படாம இரு, நான் உன் காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எதை குறித்து நீங்க கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். எது உங்களை பயமுறுத்துகிறதோ, ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், ஒரு பண பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், எப்படி என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நான் பணத்தை செலுத்த போகிறேன், ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். அல்லது உங்க குடும்ப வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் நீங்க எங்க போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ அது உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆகவே நீங்க பயப்படாதீர்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே இயேசுவே, எங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய காரியங்களை எங்களை பயமுறுத்துவதை அறிந்திருக்கிறீர். யுத்த காலத்துல இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே முழுமையான பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க இது எங்க யுத்தம் இல்லது, உம்முடைய யுத்தம். இன்று முதல் உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பொறுப்பெடுத்து செய்ய போகிறக்கா நன்றி. எதை குறித்து அவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, எது அவங்களை மிரட்டுகிறதோ, எது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதோ அதை முழுமையாக என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறதுக்காக நன்றி. இயேசுவே, இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா, அற்புதத்தின் நாளா இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.